ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் மிராக்கல் மணி வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஐடி போடுறவங்க ஐடி போடுங்க, ஓகேங்களா. இதோடைய இன்கம் 3 டைப்ஸ் ஆஃப் இன்கம் சொல்லியிருக்காங்க. ஸ்பான்சர் இன்கம், க்ரோத் இன்கம், டூர் வேலட் ஆர் கிஃப்ட் வேலட் இன்கம், ஓகேங்களா. அது எல்லாத்துக்கும் எவ்வளோ அமௌண்ட் போகுதுன்னு பாருங்கள். ஸ்பான்சர் இன்கம் 500, க்ரோத் இன்கம் 1000, கிஃப்ட் டூர் வேலட் வந்து 500, ஓகேங்களா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி. மிராக்கல் மணின்றது 1:3, ஓகேங்களா. சிங்கிள் லெவல் கான்செப்ட், ஓகேங்களா. 1:3. ஆனால் 3 மேட்ரிக்ஸ் தான் 2 மேட்ரிக்ஸில் ஒர்க் ஆகும். 2 ஐடி உழவில் ஒருத்தருக்கு பேமெண்ட் கிடச்சிட்டே இருக்கும். ஒரு ரீபர்த் ஐடி விழுந்துக்கிட்டே இருக்கும். எங்கேயுமே ஸ்டாப் ஆகாது, ஓகேங்களா. அதுதான் இதோடைய பிளானை பாருங்கள். 3 மேட்ரிக்ஸ். ஃபஸ்ட் ஐடி உங்களுக்கு கீழே 3 ஐடி ஆட்டோமேட்டிக்காக வரும் குளோபலாக. ஃபஸ்ட் ஐடி உங்களுடைய ஸ்பான்சருக்கும் ட்ரஸ்ட்டுக்கும் கொடுத்துரும். 2வது ஐடி உங்களுடைய க்ரோத் இன்கம்மாக உங்களுக்கு அந்த 1000 rupees கொடுத்துரும். 3வது ஐடி உங்களுடைய ரீபர்த் ஐடி ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகி அடுத்த லைன்லேயே விழுந்துடும். ஃபஸ்ட்டு உங்களுடைய விழுந்துட்டப்போ தான் அடுத்த ஐடி பின்னாடி வரும், ஓகேங்களா. இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் தான். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எப்படி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்க, ஓகேங்களா. இது வந்து ரொம்ப நேரம் வச்சுட்டு இருக்க முடியாது. டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த ஐடி உடனே உங்களுக்கு டெலீட் ஆகிடும். 15 minutesக்கு மேலே உங்கள் ஐடி இருக்கக்கூடாது. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நான் அப்புறமா பே பண்ணுறவங்க தயவுசெய்து வேண்டாம், ஓகேங்களா. இதில் க்ரோத் இன்கம் ஃபஸ்ட்டு ரவுண்டில் 1000 rupees கிடைக்கும். செகண்ட் ரவுண்டில் 2000 rupees உங்களுக்கு 2 times ரன் ஆகிறப்போ 2000. அதே 5 timesனால் 5000 rupees, 10 timesனால் 10,000 rupees கிடைக்க சான்சஸ் இருக்குது. இது இல்லாமல் இந்த ஸ்பான்சர் இன்கம் தான் உங்களுக்கு வேறு லெவலாக கொடுக்க போகுது, ஓகேங்களா. ஸ்பான்சர் இன்கம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபரலுக்கு 500 உங்களுக்கு ஸ்பான்சர் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ரவுண்டு இப்போ 5 பேர்னால் 5 பேர் ரெஃபரலுக்கு 2500 கிடைக்கும், ஓகேங்களா. அதே 2 times வந்துச்சுன்னா 5000, 5 times வச்சுன்னா 12,500, 10 times வந்தாலே 25,000 கிடைக்கும். அதே நீங்கள் 10 ரெஃபரல் கொடுத்தீங்கன்னா இதோட உங்களுக்கு டபுளாக கிடைக்கும், ஓகேங்களா. அதனால் ரெஃபரல் மஸ்ட்டு 2 ரெஃபரல் கம்பல்சரி கொடுக்கணும். நீங்களே இண்டிவிஜுவலாக நீங்கள் 2 ரெஃபரல் கொடுத்தா உங்களோட இன்கம் வேறு மாதிரி இருக்கும். அது எப்படின்றது ஒரு வீடியோ நான் போகிறேன், ஓகேங்களா. இது தெளிவாக பாருங்கள். இந்த வீடியோ எண்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், ஆக்டிவேட் பண்ணணுன்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆனால் 2 ஐடி கம்பல்சரி எல்லாருமே கொடுக்கணும். ஒருத்தர் கூட 2 ஐடி கொடுக்காமல் இருக்கக்கூடாது. அப்படி கொடுக்க பட்சத்தில் எந்த இடத்துலையுமே நடுவில் இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாப்பே ஆகாது. நீங்கள் 20 ரெஃபரல் கொடுத்தீங்கன்னா 10 times ரவுண்ட்ஸில் 1,00,000 ரூபாய் கிடைக்கும், ஓகேங்களா. அதே நீங்கள் உங்கள் கீழே யாரையுமே ரெஃபரல் எடுக்காமல் நீங்கள் மட்டும் உங்களுக்கு கீழே 2 ஐடி போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு 3rd month 4th month வேறு லெவல் ப்ராஃபிட். உங்கள் லைஃப்லேயே எதிர்பார்க்காத அமௌண்ட் உங்கள் கைக்கு வந்து நிற்கும். அந்தளவுக்கு இருக்குது. அது பிளான் வீடியோவாக நான் போடுறேன். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் லைஃப்லேயே இது வந்து மிராக்கலாக இருக்கும் இந்த பிளான், ஓகேங்களா. 1000 rupees ஒருத்தவங்களுக்கு உதவி செய்ய வரீங்க. நீங்கள் 2 பேர் உதவி செய்ய கூட்டிகிட்டு வரணும். அப்படி இல்லைனா நீங்களே உதவி செய்யும், ஓகேங்களா. இதில் ஒளிவு மறைவு இருக்கவே இருக்காது. இது வரைக்குமே இல்லாத ஹெல்பிங் கான்செப்ட் இது. எந்த இதுலேயுமே இந்த கான்செப்ட் இந்த மாதிரி இருக்கவே இருக்காது, ஓகேங்களா. எல்லாருக்குமே எல்லாமே வந்து சேரும். உங்கள் லைஃப்பில் ஒரு மிராக்கல் நடக்கணும்னா அது மிராக்கல் மணி மூலமாக தான் 100% நடக்கும். உங்களுக்கு டெய்லி 7:30 மணிக்கு மீட்டிங் நடக்கும், ஓகேங்களா. அதில் வந்து உங்கள் கொஷினை கேளுங்க, நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், ஓகே. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். அது உங்களுக்கு கீழே நேம் இருக்க இடத்துல உங்களுடைய பேர் போடுங்க, உங்களுடைய மொபைல் நம்பர் போடுங்க. மொபைல் நம்பர்னால் இது என்னென்னா உங்களோட ஜிபே ஃபோன்பே நம்பர் தான் இங்கே நீங்கள் என்ட்ரு பண்ணணும். உங்களுடைய பாஸ்வேர்டு, ஓகேங்களா. அப்புறம் யூபிஐ ஐடி, அவ்வளோதான், ஓகேங்களா. அதை போட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு பாப்பப் உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுக்கு அதில் உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு அதில் இருக்கும். ப்ளஸ் அதுலேயே நீங்கள் யாருக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும், ஓகேங்களா. டைமிங் ஓடிட்டுருக்கோம். அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க. பேமெண்ட் ப்ரூஃபு ப்ளஸ் அது நான் அதையும் சிஸ்டம் லாகின் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்றத. அதையும் பாருங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் மேலே 3 கோடு இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹெல்ப்னு இருக்கும். சென்ட் ஹெல்ப் போங்க. சென்ட் ஹெல்ப் போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் யாருக்கு பே பண்ணணுன்னு இருக்கோ அந்த இடத்துல பேன்னு ஆப்ஷன் கொடுங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுடைய யூபிஐ
டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் பேமெண்ட் அனுப்பிச்சிருப்பீங்க இல்லையா, அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டு ப்ளஸ் உங்களோட யூபிஐ அட்ரஸும் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் பண்ணால் தான் அப்ரூவ் பண்ண முடியும். நீங்கள் சப்மிட் பண்ணாமல் நான் பணத்தை அனுப்பிச்சிட்டேன் அப்ரூவ் பண்ணுங்கன்னா யாரும் அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? டைம் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் பணம் அனுப்பிச்சாலும் உங்களோட ஐடி டெலீட் ஆகிடும். திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அது வேறு யார் பேரில் தான் காமிக்கும். லீடர்ஸ் எல்லாருமே ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்குங்க. அப்படி இல்லையா நீங்களே வந்து இதில் ரெஜிஸ்டர்னு இருக்குது, இதில் போய்ட்டு நீங்கள் எல்லாருக்குமே ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருங்க. ஓகேங்களா? உங்கள் கூட வரவங்க. அதே மாதிரி நாளைக்கு சண்டே மட்டும்தான் பின் காஸ்ட் இல்லாமல் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக்லேருந்து லான்ச் வந்து நாளைக்கு தான் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ப்ரீ லான்ச்சிங் தான் இப்போ போயிட்டுருக்கு. நாளைக்கு வந்து லான்ச்சிங். ஓகேங்களா? ஐடி போடுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இதில் என்னென்னா ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ நோ ஆக்டிவ் யூசர் ஐடின்னு ஃபவுண்டுன்னு வரும். அப்படி வருதுன்னா என்ன இருக்குன்னா உங்களுக்கு முன்னாடி யாரோ ரெஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவேட் பண்ணாமல் இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு ஐடி ஆக்டிவேட் ஆனால் 2 ஐடி ஆக்டிவேட் ஆனால் தான் 3வது ஐடி யாராவது ரெஜிஸ்டரே பண்ண முடியும். அது வரைக்கும் யாரும் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் செட்டப் வச்சுருக்கோம். இஷ்டத்துக்கு லாகின் பண்ணலாம், ரெஜிஸ்டர் பண்ணலாம்லாம் இருக்க முடியாது. இதில் ஃபேக் ஐடி உள்ளே வராது. ஒவ்வொருத்தரும் 2 ஐடி கொடுக்கணும். 2 ஐடி கொடுக்கறது மூலமாக எவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட் வரும், எவ்வளோ லாபம் கிடைக்கும் உங்களுக்கு, ப்ளஸ் உங்களோட லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுன்றது ஒரு வீடியோ, அந்த பிளான் மட்டுமே நான் தனியாக வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? லான்ச் ஆகிடுச்சு. இதில் வந்து 7:30 மணிக்கு மீட்டிங் நடக்கும் இல்லைங்களா, அங்கே வந்துட்டு இந்த பிளானில் இந்த இடத்துல வந்தால் ஸ்டாப் ஆகிடும், இப்படி வந்தால் ஸ்டாப் ஆகிடும், எப்படி ஆகிடும், யாராவது ஒருத்தர் ப்ரூஃப் மாதிரி காமிச்சிருங்க, நாங்கள் இதுலேருந்து வெளியே போயிடுவோம். ஓகேங்களா? இது நான் சொல்கிற கான்செப்ட் படி எல்லாம் 2 ஐடி போடுறப்போ எந்த இடத்துலையுமே நிற்காது. ஒருத்தர் கூட லாஸ்ன்றவங்க சொல்ல மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிளான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா இடத்துலையும் என்னவாயிட்ருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாத்துலேயும் என்ன நடந்திருக்கும்னு, நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாத்துலேயும் என்ன சொல்லுவாங்க, இத்தனை பேர் வந்தால் உங்களுக்கு இப்படி கிடைக்கும் அப்படி கிடைக்கும்னுவாங்க. இதில் வந்து அப்படி எதுவுமே கிடையாது. யார் வந்தாலும் அவங்களுக்கு 1000 ரூபா தான் ப்ராஃபிட் கிடைக்கும் ஒரு ரவுண்டுக்கு. அடுத்த ரவுண்டு க்ளோனிங் ஐடி உடனே கிரியேட் ஆகும். க்ளோனிங் ஐடி உடனே கிடச்சிட்டே தான் இருக்கும். நீங்கள் 5வது ஆள் ஐடி போடுறீங்க, உங்களுக்கு இப்போ இன்றைக்கி ப்ராஃபிட் பேமெண்ட் வருதுன்னா அடுத்த ஐடி உங்களோட க்ளோனிங் ஐடி அது கீழே விழுந்துடும். பேமெண்ட் அன்னைக்கு தான். அதுக்கப்புறம் 2 பேர் வாங்கினா உங்களுக்கு பின்னாடி தான் வருவாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். லாஸ்ட்லலாம் உட்காரும், நடுவில் நல்லா உட்காரும். மந்த்லி 3 to 4 டைம்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் இப்போ உங்களோட யாருன்னா ஸ்பான்சர் வந்தாங்கன்னா அவங்களுக்கும் கிடைக்கிறப்போ உங்களுக்கு டபுள் இன்கம் கிடைக்கும். அப்போ மந்த்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறப்போ ஒரு 3rd month 4th monthல உங்கள் கையில் எவ்வளோ பணம் இருக்குன்றது நீங்கள் உள்ளே வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அதை பார்த்ததுக்கப்புறம் யாரெல்லாம் இதை குறை சொல்கிறவங்க எல்லாருக்குமே மூஞ்சில் கறி பூசின மாதிரி கண்டிப்பாக இது கொண்டு போக முடியும். ஏன்னா குறை சொல்கிறவங்க கூட்டம் இருக்க தான் செய்யும். ஏன்னா சில இடத்துல மிரட்டலில் ஒரு இடத்துல போய் மொத்தமாக லாக் ஆகிட்டாங்க. ஓகேங்களா? எங்கேயும் போகக்கூடாது. அப்படி நீங்கள் போனீங்கன்னா உங்கள் கீழே இருக்க டவுன்லைன் எல்லாரோட ஐடியுமே பிளாக் பண்ணிவிடுவோம் அப்படிலாம் மிரட்டிலாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மானக்கட்ட கம்பெனியும் இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா? அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம இதில் யாருக்குமே அந்த இது கொடுக்க மாட்டோம். நீங்கள் எந்த கம்பெனியில் எங்கே வேணால் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இது வந்து ஜனநாயக நாடு. ஓகேங்களா? யாருமே ஒரு இடத்துல வந்து லாக் பண்ணி வைக்கக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இங்கே வாங்க, ஒர்க் பண்ணுங்கள். பட் நீங்கள் வேறு இடத்துலையும் போய் லாகின் பண்ணுங்கள், வேறு கம்பெனிலையும் ஜாயின் பண்ணுங்கள். இங்கே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, அங்கேயும் போகிறீங்க, இங்கே போகிறீங்க, நம்ம இந்த மிராக்கல் மணியில் சொல்ல மாட்டோம். ஓகேங்களா? ஃப்ரீடமாக இருங்க. யாருமே அடிமை கிடையாது, கொத்தடிமையும் கிடையாது. ஓகேங்களா? அப்படி போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா சில லீடர்ஸால் நிறைய பேர் உள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்க. மேபி என்னாலையும் ஒரு சில கம்பெனியில் மாட்டிக்கிட்டாங்க. நான் வெளியே வந்துட்டேன். இன்னும் சில பேர்லாம் வெளியே வந்துட்டாங்க. இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு கம்பெனி இருக்குது. நான் பேர் சொல்ல விரும்பல, நிறைய பேருக்கு அது தெரியும். உள்ளே இருக்கிறவங்களே இப்போ தவிச்சிட்டு தான் இருக்காங்க, என்னடா பண்ணுறதுன்னு. ஓகே, அவங்கெல்லாம் இன்னும் 1 monthல வெளியே வந்துடுவாங்க. அவங்க எல்லாருமே இங்கே தான் வர போகிறாங்க. ஏன்னா இதில் உள்ள ப்ராஃபிட்டு எங்கேயுமே கொடுக்க முடியாதுங்க, யாராலுமே தர முடியாது இந்த பிளானில்.
ஒருத்தருக்கு கூட நஷ்டன்றது வராமல் மக்களுக்கு மக்களே உதவி செய்யும் திட்டத்தை முழுமையாக கொண்டு போகிறது இந்த மிராக்கிள் மணி மட்டும்தான். இது யாருமே அடிச்சுக்க முடியாது. நம்ம தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்கோம். இதை பார்த்து வேணால் காப்பி அடித்து பண்ணுவாங்களே தவிர இந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கு யாராலும் முடியாதுங்க. 100%. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து ஐயோ ஹெல்பிங் கான்செப்டாக என்னங்க போட்டு எல்லா இடத்துலையும் போய் லாக் ஆயிடுச்சு எப்படி வரும், அந்த கான்செப்ட் வேறு இது வேறு. இதில் ரெண்டு ஐடி வந்தாலே உங்களுக்கு ஒரு பேமெண்ட் ஒருத்தருக்கு பேமெண்ட் போயிட்டே இருக்கும், ஒரு ரீபர்த் ஐடி விழுந்துகிட்டே இருக்கும். அப்போ 200 பேர் நீங்கள் உள்ளே வரணும். 200 பேர் உள்ள வரப்போ 100 ரீபர்த் ஐடி கிடச்சிருக்கும், 100 பேர் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த 2 ரெஃபரல்ன்றது மஸ்ட்டுன்னு ஏன் சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ரீபர்த் ஐடி வர்றதெல்லாம் ப்ராஃபிட் எடுத்துக்கங்க. 2 ரெஃபரல் கொடுக்காதவங்களுக்கு எப்படி லட்சக்கணக்கில் 3-4 மாதத்துக்கு அப்புறம் ப்ராஃபிட் வரும்ன்றத தனி வீடியோ நான் போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எப்போயுமே பாருங்கள். டெலிகிராம் சேனல் மிராக்கிள் மணியோட டெலிகிராம் சேனல் குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதில் தான் அப்டேட் வரும். நம்மளோட யூடியூப் சேனல்லையும் அப்டேட் வரும். ஓகேங்களா? 3 டைப்ஸ் ஆஃப் இன்கம் சொல்லியிருக்கோம். பிளானும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயும் நம்ம போட்டிருக்கோம். இதுதான் பிளான். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் 2 ரெஃபரல் வந்து மஸ்ட்டு. ஓகேங்களா? டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ப்ளஸ் அந்த 2 ஐடி எப்படி கொடுக்கணும், அது எப்படி வேலை செய்யும், எப்படி எல்லாருக்குமே பணம் எங்கேயுமே ஸ்டாப் ஆகாமல் நிற்கும், போயிட்டே இருக்குன்றத ஒரு வீடியோ நான் போட போகிறேன். அதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதையும் நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ண முடியுமோ ஜாயின் பண்ணிவிட்டு ரெஃபரல் கொடுக்க பாருங்கள். பட் கொடுக்க முடியாதவங்க கம்பல்சரியாக அவங்க கீழே 2 ஐடி போடுங்க. உங்களுக்கு லாஸ் ஆகாமல் எப்படி போகணுன்றதை நான் சொல்கிறேன் எங்கேயுமே. சரிங்களா? தேங்க்யூ.